ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சுஜாதா அவர்கள் எழுதிய என் இனிய இயந்திரா அப்படிங்கிற கதையுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். இது பார்ட் 5. இதுவரைக்கும் நடந்திருக்கிற கதைக்கான லிங்கையும் பிளேலிஸ்ட்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கேட்டுட்டு இதை கேட்டாதான் கதை புரியும். இந்த கதையில வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் எல்லாம் சின்னதாகவும் சிமிலர் சவுண்டிங்கா இருக்கிறதுனால அதை மட்டும் குயிக்கா ரீகேப் பண்ணிடலாம். கதையுடைய கதாநாயகி நிலா. நிலாவுடைய கணவன் சிபி. நிலாவுடைய வீட்டுல தங்கறதுக்காக அரசாங்கத்தால் அலோகேட் பண்ணப்பட்ட நபர் ரவி. ரவியுடைய நாய் ஜீனோ. இது நிஜமான நாய் கிடையாது, ஒரு இயந்திர நாய். தானே பல விஷயங்களை கத்துக்க கூடிய, பல புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு நாய். அப்புறம் கடைசியா ஒரு கேரக்டர், இந்த நாட்டையே ஆளுகின்ற ஒரு பெரும் தலைவன் ஜீவா. இப்போ நம்ம கதையை கண்டினியூ பண்ணலாம். நேற்றைய இரவு 2 காவலர்கள் ரவி அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அந்த 2 காவலர்களும் நிலா கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பாங்க. இதனால நிலா ரொம்ப அரண்டு போயிருக்கா. அடுத்த நாள் மார்னிங் நியூஸ் வருது, ரவி தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற விஷயம். அவன் திரும்ப அகப்பட்டானா என்னங்கிறது இன்னும் இவங்களுக்கு தெரியல. நிலாவுக்கு ஒரு ஓரத்துல ரொம்ப பயமா இருக்கு. அந்த காவலர்கள் திரும்ப வந்து இவகிட்ட தகாத முறையில் நடந்துப்பாங்களோ அப்படிங்கிற பயம். ரவி கிளம்புறதுக்கு முன்னாடி ஜீனோ, நீதான் நிலாவை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஜீனோ சொல்லுது, என்னால உன்னை எவ்வளவு தூரம் ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு தெரியல, நான் சின்ன வடிவத்துல இருக்கிற ஒரு இயந்திரம், அவ்வளவுதான் அப்படிங்குது. நிலா என்ன சொல்றா, இதனாலதான் எனக்கு ரவியையும் சிபியையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஜீனோ என்ன சொல்லுதுன்னா, ரவியால அவ்வளோ நாள் ஓடிட்டே இருக்க முடியாது, அரசாங்கத்துக்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, இந்த மாதிரியான குற்றங்களுக்கெல்லாம் மரண தண்டனை கூட கிடைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஆனா நிலாவுக்கு ஜீனோ மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. உன்னால நினைச்சா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ரவியையும் சிபியையும் தேடலாம் வா அப்படின்னு சொல்றா. நேரா அவளோட கம்ப்யூட்டர் டெர்மினல் கிட்ட போய் ரவிய பத்தின டீடைல்ஸ் கேக்குறா. எந்த சிறையில அடைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டீடைல்ஸ் கேக்குறா. கம்ப்யூட்டர் என்ன சொல்லுது, உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கிறதுக்கான அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிடுது. அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லுது. நாட்கள் மெல்ல நகருது. நிலாவும் ஜீனோவும் உள்துறை பிரிவுக்கு எழுதி அந்த டம்மி சிபி எடுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நிலாவுக்கு ஜீனோ இருக்கிறதுனால ரொம்ப தனிமையாலாம் உணரல. ஜீனோ ஏதோ 2-3 மனிதர்களுக்கு சமம் மாதிரி இருக்கு இவளுக்கு. அதுதான் எவ்வளவு அழகா கத்துக்குது, நிறைய விஷயங்கள் தன்னைத்தானே அப்கிரேட் பண்ணிக்குது. அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வியக்கறா. திடீர்னு ஒரு நாள் நிலா ஜீனோவை பார்த்து, உனக்கு பொறுமை இருக்குமா ஜீனோ அப்படின்னு கேக்குறா. எதுக்குன்னு கேட்டா என்ன சொல்றான்னா, இந்த டெர்மினல்ல ஒவ்வொரு காம்பினேஷனா நம்ம போட்டு ட்ரை பண்ணினோம்னு சொன்னாக்க ஏதாவது ஒன்னாவது அந்த ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பரா இருக்காதா அப்படின்னு கேக்குறா. ட்ரை பண்ணலாம், ஆனா அதுக்கு நாள் ஆகும் சொல்லுது ஜீனோ. எவ்வளவு நாள் அப்படின்னா 400 வருஷம் அப்படிங்கிறது ஜீனோ. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னு வச்சா கூட அத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஆனா இதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ரவி ஏற்கனவே என்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கான். இதை கேட்டதுக்கு அப்புறமா நாங்க 2 பேரும் சேர்ந்து போய் ஒரு தாத்தாவை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. யார் அந்த தாத்தா, எங்க இருக்காரு அப்படின்னு கேக்குறா நிலா. அவர் இப்போ ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஜீனோவும் நிலாவும் சப்வே ட்ரெயின் எடுத்து கீழ்ப்பாக்கம் போய் அந்த பர்சனை மீட்டும் பண்றாங்க. அவர் ஆக்சுவலா ஒரு பிரில்லியண்டான ப்ரொஃபசர் மாதிரியான ஒரு பர்சன். இந்த ப்ரொஃபசர் ஜீனோவை ஏற்கனவே மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணி செஸ் எல்லாம் கூட விளையாடி இருந்திருக்காங்க. அந்த விஷயத்த நல்ல ஞாபகத்துல வச்சு, ஓ செஸ் நாயா, வா வா அப்படின்னு கூப்பிடுறாரு. வா ஜீனோ, ஒரு ஆட்டம் போடலாம் அப்படிங்கிறாரு. ஆனா ஜீனோ சொல்லுது, எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியத்துக்காக வந்திருக்கோம், செஸ் விளையாட டைம் இருக்காது ப்ரொஃபசர் அப்படின்னு சொல்லுது. மேலும் என்ன சொல்லுதுன்னா, போன தடவை நான் ரவியோட வந்த போது நீங்க ரவிக்கு ஒரு அல்காரிதம் தரதா சொல்லிருந்தீங்க இல்லையா அப்படின்னு கேக்குது. உடனே ப்ரொஃபசர் தன்னோட குரலை கொஞ்சம் தாழ்த்தி, ஆமா ஆமா, இந்த அரசாங்கத்தோட கோட் எல்லாம் தவிடுபடியாக்குற மாதிரி ஒரு சூப்பர் அல்காரிதம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கொடுங்கன்னு கேக்குது ஜீனோ. ப்ரொஃபசர் கேக்குறாரு, உங்ககிட்ட ரேன் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இருக்குன்னு சொல்லுது ஜீனோ. கோ ப்ராசஸர் அப்படின்னு கேக்குறாரு. கோ ப்ராசஸர் இல்ல அப்படிங்கிறது ஜீனோ. கோ ப்ராசஸர் இல்லன்னா உனக்கு டைம் எடுக்கும், ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஒர்க்கிங் நம்பர் ஜெனரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைல்ஸும் கொடுத்துடுறாரு. ஆல் தி பெஸ்ட் ஜீனோ அப்படிங்கிறாரு. இப்ப இந்த 3 பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த ப்ரொஃபசருக்கு வயசானதுனால மரண பயம் வந்திருக்கு. இவங்களுடைய அரசாங்கம் தான் வயசானவங்களுக்கு லைஃப் எக்ஸ்டென்ஷன் இல்லைன்னா உயிர் வாழ விட மாட்டாங்களே, அந்த பயத்தை பைத்தியக்காரத்தனம்னு சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல்ல அடைச்சிருக்காங்க. ஜீனோ, நீ அடுத்த தடவை வரும்போது நான் உயிரோட இருப்பேனோ இருக்க மாட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்ட் ஜீனோ கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து நம்பர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்குது. நிலா கிட்டக்க எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுக்குது. பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்ல இருந்து சில பிரத்யேகமான நூற்றுக்கணக்கான நம்பர்ஸை வடிகட்ட முடியும். அதோட 216 எழுத்துக்களை சேர்த்தாக்க சாத்தியக்கூறுகள் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அதுல இருந்து சிலதை மட்டும் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு அற்புதமான அல்காரிதம் கண்டுபிடிச்சிருக்காரு ப்ரொஃபசர் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ருங்கே குட்டா மெத்தட், ராலி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி எல்லாம் வேற பேசுது. ஒவ்வொரு காம்பினேஷனா ட்ரை பண்ண அனுமதி இல்லைன்னே வந்துட்டே இருக்கு. ஆனா 40 நிமிஷத்துக்குள்ளேயே ஒரு யுனிக் நம்பரை கண்டுபிடிச்சிடுது ஜீனோ.
தேங்க்ஸ் டு த ப்ரொஃபசர் அண்ட் ஜீனோ இப்போ நிலா கிட்டக்க ஒரு ஸ்பெஷல் சிட்டிசன்ஷிப் நம்பர் இருக்கு. இதை வச்சு டெல்லியில இருக்கிற டேட்டா பேஸை இவளால ஆக்சஸ் பண்ண முடியும். இங்க இருந்தே ரவி எங்க இருக்கான், சிபி எங்க இருக்கான் அப்படிங்கிற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். இந்த தில்லு முள்ளெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா மரண தண்டனை கூட கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஜீனோ. ஆனா என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நிலா இருக்கா. முதல்ல எடுத்ததும் சிபி எங்க இருக்கான் அப்படின்னு தான் தேடுறா. இவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சிபி இப்போ பெங்களூர்ல ஒரு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கான். என்ன ரீசன்னு கேட்டாக்க தேச துரோகம் அப்படின்னு சொல்லிருக்கு. நிலாவுக்கு ஒன்னும் புரியல. ராத்திரி எப்படி ரவிய நம்ம வீட்டுக்கு அலோகேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போன சிபி எப்படி தேச துரோகத்துக்கு ஆளானா அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்குள்ள ஸ்கிரீன் டைம் அவுட் ஆயிடுது. அதனால இவளால ரவி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. ஜீனோ நியூஸ் பார்த்துட்டு சொல்லுது, ரவி இன்னும் அகப்படல, அவனும் தேடப்படும் குற்றவாளியா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. சரி, முதல்ல சிபியை போய் நம்ம காப்பாத்தும் அப்படின்னு டிசைட் பண்றா நிலா. நாளைக்கு நம்ம பெங்களூர் போலாம் அப்படின்னு சொல்றா நிலா. இதை கேட்ட உடனேயும் ஜீனோ தன்னுடைய பொருட்களையும் நிலாவுடைய பொருட்களையும் பேக் பண்ண ஆரம்பிக்குது. ஜீனோ இவ்ளோ பொறுப்பா நடந்துக்கிறது பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. அதை தூக்கி வச்சு கொஞ்சரா. கூடவே சொல்றா, ஜீனோ நீ ஒரு நாள் மனுஷனாவே மாறிட போற, அட்லீஸ்ட் மனித தன்மையாவது உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது ஜீனோ. ஏன்னு கேட்டா சொல்லுது, மனிதர்கள் அப்படிங்கிறது 700 மில்லியன் வருஷ உன்னதமான ஒன்று. நாங்களோ ஜஸ்ட் 300 வருஷம்தான். உங்களோட மூளையோட கனெக்ஷனே இன்னும் புரியல யாருக்குமே அப்படின்னு சொல்லுது. நான் வெறும் அடிமை தான். முதல்ல ரவி என்ன வாங்கினா அவனுக்கு நான் அடிமையா இருந்தேன், இப்போ உனக்கு அடிமை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் மார்னிங் தங்க மின்னல்னு சொல்லப்படுற சூப்பர் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல சென்னையில இருந்து பெங்களூர் போறாங்க. மார்னிங் 6:06க்கு கிளம்புற ட்ரெயின் 6:36க்கே ரீச் ஆயிடுதான். 30 நிமிஷத்துல சென்னையில இருந்து பெங்களூர் போயிடுறாங்க. அங்க போய் ஹோட்டல்ல செக்இன் பண்றாங்க. ஜெயில விசிட்டர்ஸ் டைமிங் என்னன்னு செக் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி கடகடன்னு சாப்பிட்டு கிளம்புறாங்க. ஜீனோ என்ன சொல்லுது, என்ன மேனுஃபேக்சர் பண்ற அஜாக்ஸ் கம்பெனி இங்க தான் இருக்கு, உன்னோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்க கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேக்குது. ஜீனோ ஏற்கனவே ரவி கிட்டக்க தன்னுடைய ஸ்கேனரை அப்கிரேட் பண்ணணும்னு சொல்லிட்டே இருந்தது இல்லையா, மேபி அதுக்காக தான் இருக்குமோ என்னவோ. நிலாவும் சரின்னு சொல்றா. 2 பேரும் கிளம்பி ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அதோ ஹோட்டல் மாதிரி தான் இருக்கு. ஆனா அங்க யாருமே இல்ல, எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் தான் போல் இருக்கு. செக்யூரிட்டி கேம் இவங்க 2 பேரையும் ஸ்கேன் பண்ணிட்டு யார் என்னங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கேக்குது. நிலா சொல்றா, நான் ஒரு ஸ்பெஷல் சிட்டிசன் அப்படின்னு சொல்றா. நம்பர் கேட்கும்பொழுது நம்பர் எல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. இதனால ஒரு கீபோர்டு ஒன்று வெளியே வருது. அதில் இவளுடைய அந்த ஸ்பெஷல் நம்பரை டைப் பண்ண உடனேயுமே எல்லா கேட்ஸும் திறந்து வாங்க வாங்க அப்படின்னு வெல்கம் வேற பண்ணுது. இவ சிபியை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனேயும் கம்ப்யூட்டரைஸ் வாய்ஸ் அவன் இருக்கிற லொகேஷன் எல்லாமே சொல்லிடுது. இவங்க 2 பேரும் கிளம்பி உள்ள போறாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் 10 மினிட்ஸ் தான். சிபி இருக்கிற ரூமுக்கு வந்துடுறாங்க. ரூம் ரொம்ப கிளீனா இருக்கு. ஓரத்துல சிபி படுத்திருக்கிற மாதிரி இருக்கு. கம்பிகள் கதவுகள் எதுவுமே இல்ல. சிபின்னு கூப்பிட்டு அழறா இவ. சிபி மெதுவா திரும்பி பாக்குறான். இது என்ன கனவா? என்னுடைய வைஃப் எப்படி என்கிட்ட இங்க வர முடியும் அப்படின்லாம் யோசிக்கிறான். இது என்ன நாய், ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் யோசிக்கிறான். அப்படிதான் புரியுது இது கனவல்ல நிஜம் அப்படிங்கிறது. நிலா கண்ணுல தார தாரையா கண்ணீர். சிபி கிட்ட ஓட ட்ரை பண்றா. ஆனா கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அவளை அட்டாக் பண்ணுது. நிலாக்கு என்ன ஆச்சு? சிபி எப்படி காப்பாத்த போறா? ரவி எங்க இருக்கான்? பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.